السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, அநேக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரன்பும் பெருங்கருணையும் நம் அனைவரையும் இந்த வெற்றி மார்க்கத்தினை பற்றி பிடிக்க செய்த ஏக இறைவனின் இறுதி தூதராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை நம்முடைய வாழ்க்கையில் தம்மால் இயன்ற அளவிற்கு அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மரணித்தவர்கள், தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், இனி வாழ இருப்பவர்கள் என அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலை வரட்டும் என பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியம் நிறைந்தவர்களே, நாம் அனைவரும் இந்த ரமலான் மாதத்தினுடைய தொடர் முறையாக நபி தோழர்கள் வரலாறு என்கின்ற தலைப்பின் கீழாக ஒவ்வொரு நபி தோழர்களும் எந்த அளவிற்கு தம்முடைய வாழ்க்கையில் இந்த இஸ்லாத்திற்காக தியாகத்தில் ஈடுபட்டார்கள், அவர்களினுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதை நாம் ஒவ்வொரு நபித்தோழராகவும் அவர்களினுடைய தியாகங்களையும் அறிந்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் நாம் சமீப நாட்களாக ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் தம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு இஸ்லாத்தில் மும்முரமாக ஆரம்ப கட்டத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இன்னும் அதிகமான போர்களில் பங்கெடுத்து குடும்பத்தையும் மார்க்கத்தையும் எந்த அளவிற்கு அர்ப்பணிப்போடு அவர் இருந்தார் என்கின்ற வரலாறுகளை நாம் அறிந்து வந்து கொண்டிருக்கிறோம். அதில் நேற்றைய தினம் நாம் எதை பற்றி பார்த்திருந்தோம் என்றால், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம்முடைய சகோதரியை பராமரிக்க வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட 9 சகோதரிகள் அவங்க எல்லாரையுமே பராமரிக்கணும் என்பதற்காக தம்முடைய திருமண வாழ்க்கையிலேயே ஒரு தியாகம் மிகுந்த ஒரு திருமணத்தை செய்கிறார். என்ன திருமணம் அப்படின்னா, கன்னியோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்யாமல் ஏற்கனவே வாழ்ந்து திருமண வாழ்க்கையில் அனுபவம் இருக்கக்கூடிய விதவையாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள். இதை நபிகள் நாயகம் அவர்கள் கேட்டு விசாரித்துக் கொண்டு இறைவனிடத்தில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக பிரார்த்தனை செய்த செய்திகளை எல்லாம் நேற்றைய தினத்தோடு பார்த்தோம். இப்பொழுது அதனுடைய தொடர்ச்சியாக எந்த அளவிற்கு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாராள மனம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் எல்லா சஹாபாக்கள் மீதும் எந்த அளவிற்கு நேசம் வைத்திருந்தார்கள் என்பதற்கு சான்றாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இஸ்லாமிய வரலாற்றுல ஏராளமான போர்கள் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு. முதல்ல பத்ரு போர்க்களம் ஒரு திடீரென்று ஏற்பாடான ஒரு போர்க்களம். அந்த போர்க்களத்துல இஸ்லாமியர்களுக்கு வெற்றி கிடைக்கிறது. அடுத்ததாக உஹது போர்க்களம். பத்ருல பழிவாங்க வேண்டும் என்று உஹதிற்கு மக்கத்து வாசிகள் வருகிறார்கள். உஹது போர்க்களத்தில் நமக்கு ஒரு சில நஷ்டங்கள் ஏற்படுகிறது. இந்த உஹது போர்க்களத்திற்கு அடுத்து நடந்த ஒரு போர் தான் அகல் போர்க்களம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு என்ன செய்தி வருதுன்னா, இந்த மாதிரி எதிரிகள் மக்கத்து வாசிகள் மட்டும் தாக்குதலுக்கு வரல, போர் கொடுத்து வரல. மக்கத்து வாசிகள் ஏராளமான மக்களோடு கூட்டணி சேர்க்கிறார்கள், பல மக்களை தங்களோடு இணைத்துக் கொள்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு படை மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைக்கிறது. எல்லா போர்களுக்கும் நபியவர்கள் என்ன செய்வார்களோ அதே போன்று ஆலோசனை கூட்டத்தை கூட்டுகிறார்கள். பத்ரு போரை சந்திச்சாச்சு, உஹது போரை சந்திச்சாச்சு. அந்த 2 மாதிரி இந்த போர் கிடையாது. இந்த போர்ல பெரும்பான்மையான எதிரிகள் மிகப்பெரிய படைபலத்தோடு வராங்க. இதுல நம்ம என்ன செய்யலாம் என்கின்ற கருத்து சஹாபாக்கள் மத்தியில கேட்கப்படுகிறது. பலவிதமான கருத்து சொன்னாலும் அது எதுவுமே ஏற்புடையதாக இல்லை. ஒரு சஹாபி முன் வந்து ஒரு கருத்து சொல்றார். என்ன கருத்து சொல்றாருன்னா, அல்லாஹ்வின் தூதரே, இவருக்கு ஏராளமான அனுபவங்கள் மிகுந்த ஒரு சஹாபி, பல மைல்களுக்கு அப்பால் இருந்து பயணம் மேற்கொண்டு மதீனாவிற்கு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு நபித்தோழர். அவர் ரசூலுல்லாஹ்ட்ட என்ன ஆலோசனை சொல்றாருன்னா, மதீனாவை சுற்றிலும் நாம் குழி தோண்டி விடுவோம், ஒரு அகலை தோன்றுவோம். அகல்னா சாதாரண குழி கிடையாது,
மிகப்பெரிய குழி, யாராலையும் எளிதில் தாண்டி விட முடியாத அளவுக்கு ஆழமாகவும் அகலமாகவும் இருக்கக்கூடிய குழி. இந்த குழிய ஒரு இடத்துல கிடையாது, மதீனாவை சுத்தி நம்ம தோண்டி வச்சிருவோம். மதீனாவை சுத்தி தோண்டிட்டோம்னா இதுதான் பாதுகாப்பு அரண் மாதிரி, எதிரிகளால எளிதில் உள்ள வந்துட முடியாது. நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம மதீனாவுக்குள்ளேயே இருந்து நம்ம இங்கிருந்து அவர்களை தூரமாக வில்லால் அவர்களை தாக்குதல்ல ஈடுபடுவோம். யாராவது அகல தாண்டி வந்துட்டா கூட வில்லம்ப வச்சு அவங்களை தாக்கிடலாம். இப்படி பண்ணோம்னா எவ்வளவு பெரிய படையா இருந்தாலும் நம்மளால சமாளிச்சு கொண்டு போயிட முடியும் என்கின்ற ஒரு ஆலோசனை சொல்கிறார்கள். இந்த ஆலோசனையை ஒட்டுமொத்த நபி தோழர்களும் நபி அவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த ஆலோசனையை சொன்ன நபி தோழர் பேர் என்ன தெரியுமா? சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. மிகப்பெரிய இவர் ஆரம்ப கட்டத்துல பார்த்தோம்னா ஒரு நெருப்பு வணங்கியாக இருந்திருப்பார். இவரை பற்றி ஏற்கனவே ஒரு தடவை பேசி இருக்கிறோம். வேற ஒரு நபி தோழரினுடைய வாழ்க்கை வரலாறு பேசும் பொழுது சல்மான் பாரிஸ் அவர்களை பற்றியும் சொல்லியிருந்தோம். யாரினுடைய வரலாறு பேசும்போது சல்மான் பாரிஸ் அவர்களை பற்றி சொல்லியிருந்தோம். ஞாபகம் இருக்கா? செய்து குண ஹாரிஸ் அவர் இல்லது என்னது இல்ல, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சம்பவத்தை பத்தி பேசும் பொழுது அவர்களினுடைய சம்பவத்தில் சல்மான் பாரிஸ் அவர்களை பற்றியும் பேசியிருந்தோம். என்ன பேசியிருந்தோம்? சல்மான் பாரிஸ் எந்த நிகழ்வுல வருவார் அபூ தர்தாவோடு? என்னது? அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி வைக்கிறார்கள். அபூ தர்தா அவர்கள் ஒரு மதீனத்து வாசி, சல்மான் பாரிஸ் அவர்கள் ஹிஜ்ர செய்து வந்தவர்கள். மக்கால இருந்து வரல, வேறு ஒரு பகுதியிலிருந்து ஹிஜ்ர செய்து வருகிறார். அந்த ஹிஜ்ர செய்து வந்த சல்மான் பாரிஸ் அவர்களையும் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு இருவரையும் நபி அவர்கள் சகோதரர்களாக மாற்றி வைப்பார்கள். அபூ தர்தா என்ன செய்வார்னா இரவு முழுக்க தொழுகையில ஈடுபடுவாரு, பகல் முழுக்க நோம்பில ஈடுபடுவார். இதை ஒரு அறிவுபூர்வமாக அவருக்கு உணர்த்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் சல்மான் அவர்கள் அபூ தர்தா அவர்களுக்கு பாடம் நடத்தி இருப்பார்கள். இந்த ஒரு நிகழ்வுல ஏற்கனவே இவரை பற்றி பார்த்திருந்தோம். அதே நபி தோழர் தான் என்ன செய்வார்னா இந்த ஒரு ஐடியாவை விடுவார். இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா மதீனாவை நம்மளால பாதுகாக்க முடியும், மதீனாவை சுற்றிலும் குழியை தோண்டி விடுவோம். மிகப்பெரிய ஒரு குழியை தோண்டணும். இது மிகப்பெரிய ஒரு சிரமமான ஒரு காலகட்டம். மக்களுக்கு மத்தியில பஞ்சம் நிலவிய காலத்துல மதீனாவை சுற்றிலும் குழி தோண்ட வேண்டும். எல்லா சஹாபாக்கள் முன் வருகிறார்கள். மதீனாவை சுற்றிலும் குழி தோண்டப்படுகிறது. மதீனாவை சுற்றி குழி தோன்றி கொண்டு இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு சஹாபாக்களினுடைய தியாகம்னு பாருங்க. 3 நாட்களுக்கு மேலாக எந்த நபி தோழரும் எதையும் உண்ணவில்லை. உணவு இல்லை, உணவு இருந்து உண்ணாம இல்லை, உணவே கிடையாது, பட்னி இருக்கிறார்கள், நோபுனா வைக்கல. உணவு கிடைக்காத அந்த பஞ்சத்தின் காரணமாக 3 நாட்களுக்கு மேலாக எந்த ஒரு நபி தோழரும் எந்த உணவையும் சாப்பிடவில்லை. அகலை தோண்டி கொண்டிருக்கக்கூடிய சஹாபாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் எங்களினுடைய வயிற்றுல பசியின் காரணமாக கல்லை கட்டி கொண்டு நாங்கள் குடியை தோண்டி கொண்டிருந்தோம். சாப்பிடல, பசிக்குது, உடல் பலவீனமா இருக்கு, அதனால நம்ம வீட்டுல போய் ரெஸ்ட் எடுப்போம். அப்படிலாம் இல்ல, பசிச்சாலும் பரவாயில்ல, நமக்கு உடல் பலவீனமானாலும் பரவாயில்ல, அகல் போன்ற வேலை நின்ற கூடாது. எல்லா பெரும்பான்மையான சகாபாக்கள் வயிற்றிலே கல்லை கட்டி கொண்டு அகலை தோண்டி கொண்டு இருக்கிறார்கள், குழியை தோண்டி கொண்டு இருக்கிறார்கள். இதுல இன்னும் முக்கியமானது என்னன்னா, சகாபாக்கள் எல்லாம் சொல்றாங்க, நாங்கள் எங்களினுடைய வயிற்றுல ஒரே ஒரு கல்லை கட்டிக்கு நாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ் வயத்துல 2 கல்லை கட்டி கொண்டு நபி அவர்கள் வேலை பார்த்து கொண்டு இருந்தார்கள். சஹாபாக்கள் மட்டும் வேலைக்கு ஏவிட்டு சொகுசாக இருக்கக்கூடிய தலைவர் நபி அவர்கள் கிடையாது. சஹாபாக்கள் வேலை பார்ப்பதற்கு முன்னதாகவே நபி அவர்கள் களத்தில் இறங்கி விடுவார்கள். அப்படிப்பட்ட தலைவர். இப்படி ஏராளமான நிகழ்வுகள் அதனை தோண்டி கொண்டே இருக்கிறார்கள். இப்படி தோண்டிக்கிட்டே இருக்கிறதை எல்லாம் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹ் இந்த அளவுக்கு சிரமப்படுறாங்களே, பசியின் காரணமா எதுவுமே சாப்பிடாம வயிற்றுல கல்ல கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழல். யோசிச்சு பாருங்க, நம்ம ஆசையா பெற்றெடுத்த ஒரு புள்ள, அந்த புள்ளைக்கு ரொம்ப பசிக்குன்னு வீட்டுல வந்து கேட்குது, நம்ம மனசு எப்படி ஏங்கி போயிடும்? இத்தனை நாள் பசியோடு அப்படியே துணி முடிச்சு வந்து கேட்குது, ரொம்ப பசிக்குமா? நாம் பெற்றெடுத்த மகன், நமக்கு எந்த அளவுக்கு மனசு அப்படியே இலகி போய் மாறிவிடும். நபிகள் நாயகம் அவர்கள் உலகத்துல இருக்கிற எல்லாரை விடவும், தம்முடைய பிள்ளைகளை விட, தம்முடைய பெற்றோர்களை விட, தம்முடைய வாழ்க்கை துணையை விட உயிருக்கு மேலாக நேசிக்கப்பட்ட ஒரு மனிதர். அவர் பசியில ஒண்ணுமே சாப்பிடறது இல்லாம கல்ல கட்டிக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இதை பார்த்து விட்டு ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களுக்கு என்ன செய்யணும் தெரியல. எந்த அளவுக்கு பசியினுடைய உத்தரவு இருக்குன்னா, அந்த செய்தியில சொல்லுகிறார்கள், சாப்பிடுறதுக்கு எதுவுமே இருக்காது. ஒரு கட்டத்துல எங்களுக்கு மத்தியில உணவு கொண்டு வரப்படும். எப்படிப்பட்ட உணவுனா, கெட்டு போன கொழுப்பு கொண்டு வரப்படும். கொழுப்பு இருக்கும். அந்த கொழுப்பு எப்படின்னா கெட்டு போன கொழுப்பாக இருக்கும். துர்வாடை அடிக்கும், நாற்றம் அடிக்கும். அது கிட்டக்க கூட போக முடியாது, அந்த அளவுக்கு நாற்றம் அடிக்கக்கூடிய கெட்டு போன கொழுப்பு.
சாப்பிடுறதுக்கு வேற எதுவுமே இல்லை என்று எங்களில் ஒருவர் அதை எடுத்து உண்பார். அது தொண்டையிலேயே சிக்கிக் கொள்ளும், கொழுப்பு தொண்டையில மாட்டிக்கும். வேற என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு குச்சியின் மூலமாகவோ விரலின் மூலமாகவோ அதை வயிற்றுக்குள் தள்ளி விடுவார். இந்த அளவிற்கு பசியினுடைய உக்கரம் இருந்தது. சாப்பிடுறதுக்கு எதுவுமே. இதையெல்லாம் பார்த்து விட்டு ஏங்கி போன ஜாபிர் வேகமா வீட்டுக்கு போறார். வீட்டுக்கு போயிட்டு தம்முடைய மனைவி இடத்தில் கேட்கிறார். திருமணமாக இருந்துச்சுல, மனைவி இடத்துல கேட்கிறார், ரசூலாவை இப்படி ஒரு காட்சியில நான் பார்த்துட்டேன், என்னுடைய மனசு தாங்கல. நம்முடைய வீட்டுல சாப்பிடுறதுக்கு என்ன இருக்கு, ஏதாவது இருந்தா ரசூலாக்கு செஞ்சு சமைச்சு கொடுத்துருவோம். நபி அவர்கள் இப்படி ஒரு பசியோடு இருக்கக்கூடாது, இதை பார்த்துக்கிட்டு என்னால இருக்க முடியல, என்ன இருக்கு நம்ம வீட்டுல. அதற்கு அவர்கள் என்னுடைய மனைவி சொல்கிறார்கள், ஒரு சாவு அளவிற்கு கோதுமை இருக்கிறது. ஒரு சாவு அப்படின்னா ஒரு 2ல இருந்து ஒரு 2.5 கிலோ வரும். இதுதான் ஒரு சாவு. ஒரு சாவு அளவுக்கு கோதுமை இருக்குது. வேற எதுவுமே வீட்டுல இல்லை. பெரும்பான்மையா எந்த சஹாபாக்கள் வீட்லையும் உணவே கிடையாது. ஜாபிர் அவர்கள் வீட்டுல இறைவனினுடைய அருளால் 2 கிலோ அளவிற்கு கோதுமை மாவு இருக்குது, கோதுமை இருக்குது. அதோட ஜாபிர் சொல்றாரு, சரி நம்ம வீட்டுல ஒரு ஆட்டு குட்டி ஒண்ணு கட்டி போட்டு இருக்கலாம்ல, ஒரு ஆட்டினுடைய குட்டி, நல்ல ஒரு ஆடுலாம் கிடையாது, ஒரு குட்டியான ஒரு ஆடு. அந்த ஆடு இருக்குல்ல, நீ என்ன செய்ய, கோதுமைய மாவா அற, நான் போய் ஆட்டை அறுத்துறேன், நான் அறுத்து அதை இறைச்சிகளை துண்டு துண்டா மாத்திக்கிட்டு இருக்கிறேன், நீ கோதுமையை அரைச்சு முடிச்சிரு, ரொட்டி சுட்டு கறியை இறைச்சி வைத்து ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்துருவோம். மனைவி சென்று கோதுமையை அரைக்க செல்கிறார்கள். ஜாபிர் அவர்கள் சென்று ஆட்டை அறுக்க போகிறார்கள். மனைவியை பாருங்கள், கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய மனைவி. ஜாபிர் இல்லாத சொன்னோட நமக்கே வீட்டுல வேற எதுவும் கிடையாது, இந்த ஒரு சாவு வச்சுதான் நம்ம ஓட்டணும். எத்தனை நாளைக்கு ஓட்ட போறோம்னு தெரியல. இருக்கிறது ஒரே ஒரு ஆடு, அதுவும் குட்டி ஆடு. எல்லாத்தையுமே கொடுத்துட்டா நமக்கு என்ன இருக்க போகுது, நம்ம என்னத்தை சாப்பிடுறது, ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்துட்டா நம்ம என்ன செய்வது என்று கேட்கக்கூடிய தன்மையில் அமைந்த மனைவி கிடையாது. இறைவனினுடைய அருளால் கணவனுக்கு கட்டுப்பட்டு மார்க்கத்தில் ஈடுபாடோடு இருக்கக்கூடிய ஒரு மனைவி. அவர்களும் அதற்கு ஒட்டுக் கொள்கிறார்கள். நான் போய் மாவு அரைக்கிறேன், நீங்க போய் ஆட்டு அருங்க, இருக்கிறத ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்துறோம். எப்படிப்பட்ட ஒரு இஸ்லாமிய குடும்பம் என்று பாருங்கள். மனைவி சென்று கோதுமையை அரைக்க ஆரம்பிக்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் சென்று ஆட்டை அறுக்க ஆரம்பிக்கிறார்கள். 2 பேரும் கரெக்டா வேலையை முடிக்கிறாங்க. அவருக்கு அந்த அம்மா என்ன செய்யறாங்க, அந்த மனைவி கரெக்டா மாவு எல்லாத்தையும் அரைச்சு மாவை பதப்படுத்தி வைக்கிறார்கள். இவர் இறைச்சி எல்லாத்தையும் உண்டாக்கி இறைச்சியை தயார் நிலையில் வைத்திருக்கிறார். வந்து இறைச்சியெல்லாம் மனைவிட்ட கொடுத்தாச்சு. இந்த மனைவி என்ன செய்யறாங்க, இறைச்சிகள் அனைத்தையும் சேர்த்து குழம்பு செய்ய ஆரம்பிக்கிறார்கள். சட்டியில வச்சு அடுப்புல வச்சு குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல சரி நான் போய் ரசூலுல்லாஹ்வை கூட்டிட்டு வந்துடுறேன், ஜாபிர் அவர்கள் கிளம்புறாங்க. கிளம்பும் போது மனைவி சொல்லி அனுப்புறாங்க, நம்மள்ட்ட பெருமளவுக்கு உணவு கிடையாது, நம்ம இருக்கிற உணவு வச்சு நம்முடைய குடும்பம், அது போக நபி அவர்களோடு சேர்த்து ஒரு 2 பேர் 3 பேர் தான் சாப்பிடலாம். நீங்க பாட்டுக்கு எல்லா சஹாபாக்களையும் கூட்டிட்டு வந்து எனக்கு கேவலத்தை ஏற்படுத்திடாதீங்க. ஏன்னா எல்லாரும் வந்து 10 சொன்னா அது மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்துக்குள்ளாயிரும். அதனால நீங்க என்ன செய்ய, ரசூலுல்லாஹ்வையும் ரசூலுல்லாஹ்வோடு சேர்த்து ஒருவரையோ அல்லது இருவரையோ கூட்டிட்டு வாங்க. அவ்வளவுதான் நம்மள்ட்ட உணவு இருக்கு. உணவு இருக்கக்கூடிய அளவை பார்த்து சொல்லுகிறார்கள் மனைவி அவர்கள். உடனே ஜாபிர் அவர்கள் கேட்டுக்கொண்டு, ஆமா மனைவி சொல்றது சரிதான், நிறைய உணவு இருந்தா எல்லாத்தையும் கொடுக்கலாம், உணவே கொஞ்சமா தானே இருக்கு, ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்லணும்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகலை தோண்டி கொண்டு இருக்கிறார்கள். ஜாபிர் அவர்கள் அந்த கூலி தோண்டக்கூடிய இடத்திற்கு வருகிறார்கள். ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. சஹாபாக்கள் யாரும் இல்லாத நேரத்துல ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுவோம். ஏன்னா எல்லா சஹாபாக்களையும் கேட்கிற மாதிரி சொல்லிட்டா மற்றவங்களுக்கு எல்லாம் உணவு இல்லை என்கின்ற ஏக்கம் வந்து விடக்கூடாதுல்ல. அதனால சஹாபாக்கள் இல்லாத நேரம் பார்த்து ரசூலுல்லாஹ்ட்ட காத்துக்கிட்டு இருக்கிறார். அதே போன்ற ஒரு சந்தர்ப்பம் வருகிறது. ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டு சைலண்டா சொல்றாரு, அமைதியா சொல்றாரு, ரகசியம் சொல்ற மாதிரி, அல்லாஹ்வின் தூதரே வீட்டுல உணவு ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம், கொஞ்சோண்டு கோதுமை மாவு இருக்கு, அதை வச்சு ரொட்டி சுடலாம், அதே போன்று ஒரு ஆட்டினுடைய குட்டியை அறுத்து அந்த இறைச்சியும் இருக்கு, இவ்வளவுதான் வீட்டுல உணவு இருக்கு, எல்லாத்தையும் தெளிவா சொல்லிடுறார். வீட்டுல உணவு எவ்வளவு இருக்கிறதோ எல்லாத்தையும் சொல்லிடுறார், இவ்வளவுதான் உணவு இருக்கு. அதனால உணவை சாப்பிடுறதுக்கு நீங்களும் உங்களோடு ஒரே ஒருவரும் அல்லது இன்னொருவரும், நீங்களும் ஒரு 2 பேர், மொத்தமா ஒரு 3 பேர் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே நபி அவர்கள் கேட்டுவிட்டு ஜாபிர் அவர்கள் சொல்லிட்டப்பதான் இங்க நிக்கிறார். நின்று கொண்டு இருக்கக்கூடிய அதே சூழல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா சப்தமிட்டு எல்லாரையும் அழைக்கிறார்கள். அகல்வாசிகளே, அகலை தோண்டி கொண்டிருக்கக்கூடிய சஹாபாக்களே, முஹாஜிர்கள் அன்சாரிகள் என்று அவ்வளவு பேர் இருக்கிறார்கள். எல்லாரையும் சத்தம் போட்டு ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க. இவருக்கு எப்படி இருந்திருக்கும், யாருமே இல்லாத நேரத்துல சொல்லுவோம்னு சந்தர்ப்பத்தை பார்த்து வெயிட் பண்ணி ரசூலுல்லாஹ் சொன்னோம். ரசூலுல்லாஹ் மொத்தமா போட்டு உடைக்கிறாங்க. அகல்வாசிகளே, ஜாபிர் உங்களுக்காக உணவு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாரு, எல்லாரும் ஜாபிர் அவர்களுடைய வீட்டிற்கு வாருங்கள். ஜாபிர் முன்னாடி போறாரு, நபிகள் நாயகம் அவர்கள் இருக்கிறார்கள், பின்னால் ஒரு படையே திரண்டு வருகிறது ஜாபிர் அவர்களுடைய வீட்டை நோக்கி. மனைவி வீட்டுல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மனைவிக்கு எப்படி இருக்கு யோசிப்பாரு, இருக்கிறது கொஞ்சோண்டு சாப்பாடு,
இந்த ஆள்கிட்ட சொல்லி அனுப்பிச்சோம். போய் ஒருத்தரையோ 2 பேரையோ கூட்டிட்டு வாங்கினு ஒட்டுமொத்த படையை கூட்டிட்டு வராரு. ஜாபிர் அவர்கள் வந்தவுடன் மனைவி ஜாபிரை திட்டுகிறார்கள். இப்படி எல்லா சகாபாக்களுக்கு முன்னாடி நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனசண்டை ஏற்பட போது, இருக்கிறதே கொஞ்சோண்டு உணவு, அதை வச்சு எப்படி ஒரு படைக்கே சோறு போட முடியும்? இப்படி பண்ணிட்டீங்கன்னு கேட்கும்போது, நான் ரசூலாட்டை எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என்ன அளவு, எத்தனை ஆடு அறுத்தோம், எவ்வளவு கோதுமை இருந்துச்சு, எல்லாத்தையும் நான் ரசூலாட்ட சொல்லிட்டேன். ரசூலா தான் கூட்டிட்டு வந்தாங்க. நபி அவர்கள் மனைவி இடத்தில் சொல்லுகிறார்கள், நீங்கள் ரொட்டி சுடக்கூடிய ஒரு உதவி பெண்ணை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க ரொட்டியை சுட்டுக்கிட்டே இருங்க. அந்த அடுப்புல இருந்து அந்த இறைச்சியினுடைய அந்த குழம்பை நீங்கள் இறக்கி விடாதீர்கள், அது அடுப்பிலேயே இருக்க விட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த மாவிலே உமிழ்ந்து அதில் வரக்கத்திற்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். அதே போன்று இறைச்சி இடத்தில் செல்கிறார்கள், அந்த இறைச்சியையும் ஊதி அதிலேயும் இறைவனினுடைய வரக்கத்தை வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள். ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஜாபிர் அவர்களினுடைய விஷயத்துல இறைவன் புறத்திலிருந்து அதிகமான அருட்படைகள், அதிகமான அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். 10வது சூழல்ல ஜாபிர் அவர்களுக்கு என்ற ஏராளமான நிகழ்வுகள்ல இறைவனினுடைய அற்புதம் நபி அவர்களின் மூலமாக வரக்கத் பெருக்கெடுத்து வந்துகிட்டே இருக்கும். ரொட்டி சுடப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு ரொட்டியை சுட்டு ரொட்டில இறைச்சியை வைத்து சஹாபாக்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சஹாபாக்கள் அனைவரும் உண்டு கொண்டே இருக்கிறார்கள், சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. சாப்பிட்டு வயிறு நிரம்ப ஏராளமான சஹாபாக்கள் கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. 3 பேர் 4 பேருக்கு செய்யப்பட்ட உணவு 10 பேர் கிளம்பி போகிறார்கள். படைபடையாக வந்தவர்கள் அனைவரும் வயிறார திருப்தியாக உண்டு விட்டு பசியை போக்கிவிட்டு அகலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். சாப்பிட்டு போய் படுத்து தூங்கிறோம்னா இல்ல, சாப்பிட்டு திரும்ப வேலைக்கு போறார்கள், அகலை நோக்கி செல்கிறார்கள். சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொட்டியை சுட சுட எடுத்து எல்லா சஹாபாக்களும் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடித்து விட்டார்கள். ஒட்டுமொத்த படையே சாப்பிட்டு முடிக்கிறார்கள். எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பிட்டு விட்டு அனைவரும் சென்று விட்டார்கள். நபிகள் நாயகம் அவர்களும் ஜாபிர் அவர்களுடைய குடும்பமும் இருக்கிறது. அந்த நேரத்தில் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் செஞ்சு வச்சுட்டு ரசூலாவை கூப்பிடும் போது எவ்வளவு இருந்துச்சோ அதே இறைச்சியும் அதே மாவும் அப்படியே இருந்தது. 2.5 கிலோ மாவு அரைச்சு ரொட்டி சுடுற பதத்துல வச்சா அது எந்த ஒரு ஷேப்ல எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுல இருந்து கொஞ்சம் கூட குறையும். ஒரு ஆட்டை அறுத்து சட்டியை இட்டு அதை நாங்க கொதிக்க வச்சோம்ல, அந்த சட்டி அப்படியே இருந்துச்சு. அவ்வளவு பேர் சாப்பிட்டு போயிட்டாங்க. எதுவுமே குறையல எங்களினுடைய உணவுல இருந்து. அந்த நேரத்துல ஜாபிர் அவர்களிடத்துல கேட்கப்படும் இந்த செய்தியை பிற்காலத்த மக்கள் எடுத்து சொல்றாரு. அவன் மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, எத்தனை பேர் சாப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு கேட்கிறாரு. எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேர் சாப்பிட்டுருப்பாங்க? சும்மா சொல்லுங்க. எத்தனை? 300 பேரா? இல்ல, 1000 பேர். 1000 பேர் சாப்பிட்டு விட்டு சென்றிருக்கிறார்கள். 1000 பேர் சாப்பிடக்கூடிய அளவிற்கு ஒரு ஆட்டினுடைய இறைச்சியையும் 2.5 கிலோ கோதுமை மாவையும் இறைவன் வரக்கத்தாக மாற்றி இருக்கிறார். பொதுவாகவே அரபு மக்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக சாப்பிடுவார்கள். ஒரு ஆடுங்கிறது 1000 பேருக்குலாம் 10 பேர் பத்தாது. நம்ம இன்னொரு சம்பவத்துக்கு ஆதாரம் எடுக்கலாம். பத்ரு போர்க்களம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப பத்ரு போர்க்களத்துல ஒரு உளவாளி நபிகள் நாயகம் அவர்களினுடைய படையால் பிடிக்கப்படுவார். அந்த உளவாளியிடம் விசாரிப்பான், எத்தனை பேர் வந்திருக்கீங்க, எவ்வளவு வந்திருக்கீங்க. அவர் எதையுமே சொல்ல மாட்டார். அவர் ரசூலா ஒரு கேள்வி கேட்பான், நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகத்தை அறுத்து சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்பான். அதற்கு அவர் என்ன சொல்லுவார்னா, நாங்க ஒரு நாளைக்கு அஷரன் குந்தையும் ஒரு நாளைக்கு 10 ஒட்டகத்தை அறுக்கிறோம். உடனே ரசூலா கணக்கு போட்டுவாங்க, 10 ஒட்டகத்தை இருக்கிறீங்களா? ஒரு ஒட்டகம்னா 100 பேருக்கு, அப்ப 10 ஒட்டகம்னா 1000 பேருக்கு. எதிரிகளினுடைய படை எண்ணிக்கை 1000 என்று கண்டுபிடிப்பாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு ஒட்டகத்தை அறுத்து 100 பேர் சாப்பிடுவார்கள். ஒரு ஒட்டகத்தை அறுத்தாலே 100 பேர் தான் சாப்பிட முடியும். இங்க ஒரு ஆட்டை அறுத்து 1000 பேர் சாப்பிட்டு விட்டு சென்று இருக்கிறார்கள். 1000 பேர் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறமும் அந்த இறைச்சியும் அந்த ரொட்டிகளும் அப்படியே எஞ்சி இருந்தது. அதை நபிகள் நாயகம் அவர்களும் ஜாபிருடைய குடும்பமும் வயிறு அளவுண்டார்கள். இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு தியாக மனப்பான்மை ஜாபிர் அவர்களுடைய உள்ளத்துல இருந்து சுயநலமா இருக்கிறது. நம்மள்ட்ட இருக்கிற ஆடும் நம்மள்ட்ட இருக்கிற கோதுமையும் நமக்கே சரியா இருக்கும், நம்முடைய சகோதரிகளை பராமரிக்கணும், நம்முடைய நாட்களை நம்ம ஊட்டணும், நம்மளே வச்சுப்போம் என்கின்ற ஒரு சுயநல மனப்பான்மை ஜாபிர் அவர்களிடத்தில் இல்லை. அவரினுடைய ஒரு தாராள மனதின் காரணமாக ஒட்டுமொத்த படையும் அன்றைக்கு வயிறு ஆரம்பித்தார்கள். இறைவன் ஜாபிர் அவர்களினுடைய குடும்பத்திற்கு இதை போன்று ஏராளமான வரக்கத்துகளை புரிந்து கொண்டே இருந்தான். இன்ஷா அல்லாஹ் இது வரக்கூடிய நாட்களில் இவர் எந்த அளவிற்கு மார்க்க கல்வியை அறிந்து கொள்வதில் ஆர்வமாக இருந்தார் என்பதை, இவரினுடைய இறுதி நேரம் எப்படி இருந்தது என்பதையும் அறிந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். வாஹிதகுன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.